இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் கயல். ஹலோ. பியூட்டிஃபுல்லான மார்னிங். செம்ம தூக்கம். ஒரு 1 o'clock நம்ம தூங்கினேன். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாகவே தூங்கியிருக்க வேண்டியது. பட் தென் நம்ம ஊரில் கொஞ்சம் தலைவலி பிடிச்ச ஒரு இது நடந்துருக்கு. கரண்ட்டாக நம்ம வந்து அலாஸ்காவில் டொக் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கோம். அண்ட் இன்னைக்குடைய டெஸ்டினேஷன் வந்து நம்மளுக்கு ஆங்கரேஜ், ஒன் ஆஃப் த மேஜர் டெஸ்டினேஷன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 days வந்து நம்ம வந்து ஆங்கரேஜில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து டெட் ஹார்ஸ் ரைட் பண்ண போகிறோம். ஃபேர்பேங்க்ஸ் வந்துட்டு ஃபேர்பேங்க்ஸ்லேருந்து டெட் ஹார்ஸ், அதுதான் வந்து இப்போதைக்கு பிளானு. போயிட்டு இப்போது ஆக்சுவலாக வந்து டால்விஸ் இன்னும் ஏஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன், தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க ஏஞ்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தாராள ஃபியூல் போட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் vlog. ஓகே, தாரா ரொம்ப அழுக்காக இருக்கா. கோல்ட் ஸ்டார்ட். ஸோ டால்விஸ் வந்து காலைல ஏஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பலான்னு மெசேஜ் போடலான்னு போனேன். கரெக்டாக மெசேஜ் பட் ஐ ஆம் ரெடி அப்படின்னு. ஐ ஆம் ரெடிலாம்ல, இப்போ தான் ஏஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ. காலைல அப்படியே பாஜாமாஸ் போட்டு ரைடிங் ஷூலாம் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்கு. இங்கேருந்து வந்து அவங்க ஃபேர்பேங்க்ஸ் போயிட்டு டெட் ஹார்ஸ் போகிறாங்க. ஆங்கரேஜ் வந்து அவங்க வந்து போகலையாம் மோஸ்ட்லி, மேபி தெரில அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஆங்கரேஜ் போயிட்டு ஆங்கரேஜ்லேருந்து அதுக்கப்புறம் ஃபேர்பேங்க்ஸ், அதுக்கப்புறமா வந்து டெட் ஹார்ஸ். ஏன்னா வந்து திரும்ப எப்போ வருவோன்னு தெரியாது நம்ம இந்த சைட்லாம். அதனால் வந்து வந்தப்போயே வந்து நம்ம மோஸ்ட்லி ஆஃப் த பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து யூஎஸ்லேருந்து வராங்க, வெரி குட் ஃப்ரெண்ட். அவன் வந்து நான் வந்து ஒன்ஸ் நம்ம அங்கே போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம போகிறதுக்கும் அவங்க வரதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து டுக் அப்படின்ற அந்த ஊர். இங்கே வந்து பெருசாக ரெஸ்டாரண்ட்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் வந்து ஓப்பன் அப்படின்ற மாதிரி காமிச்சிது. ஸோ ஓகே, அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 350 miles இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, again bye for the camera. Okay. You can? Yeah, bye for the camera. Yeah, bye. Bye, see you. Yeah, you too. Be safe. Yeah, Be safe. you too. Nice to meet you. Yeah. Let's go. Bye. Bye bye. ஓகே கைஸ், கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஃபியூயல் மட்டும் போட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் பிரேக் எடுக்கணும். ரெஸ்ட் ரூம் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். ஓகே கைஸ், ரெஸ்ட் ரூம் பிரேக் ஓவர் அண்ட் ஃபியூலும் போட்டாச்சு. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 9:33 ஆகுது. ஹோப்ஃபுல்லி என் ஃபோன் வந்துடாத நம்புகிறேன். ஓகே கைஸ், இங்கே ஏதோ வந்து ட்ரேடிங் போஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே ஃபியூல் கிடைக்கும் போல இருக்குது. நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால் வந்து ஃபியூல் கிடைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நான் வந்து ஃபியூல் போட்டுற போகிறேன். ஸோ தட்ஸ் குட் ஃபார் அஸ். கரெக்டாக. ஸோ அப்படியே இங்கே போய்ட்டு காஃபியும் குடிச்சிக்கலாம் நம்ம. ஆன்லைனில் இஃப் பம்ப் இஸ் கோயிங் ஸ்லோ ரிலீஸ் த நாசல் ஃபார் 10 seconds. ஓகே, டு யூ ஹேவ் டு பே ஃபர்ஸ்ட் ஆர் யூ கேன் ஜஸ்ட் ஃபில் இட் அப். ஸோ நான் போய் கேட்டு அந்த ஃபியூல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், morning. Do I have to pay first for the fuel? Fuel? Yeah? You can go ahead and go pump first and come Okay. ahead and pay. Yes. I'll turn it on.
Okay. தேங்க்யூ. அம்மா நல்லா ஃபியூல் இருக்குது. அவ்வளோ தாரா பாருங்க, தலைவலிக்குதுராப்பா சாமி. இதுதான் பர்ஃபெக்டாக தூங்கிடணும். தூங்கலைன்னா பெரிய ஹெட்டேக். ஓகே, இதை வந்து திருப்பணும், நான் மறந்துட்டேன். பாருங்க, கடைக்குள்ளே நிறைய இந்த இன்ஜின் ஆயிலு, காருக்கு தேவையான திங்ஸு எல்லாம் நிறைய இருக்குது. ஆமாம், எல்லாம் ஸ்டிக்கர்ஸு, அலாஸ்கா ஸ்டிக்கர் வரும். ஓகே கைஸ், பாருங்கள் கொசு ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து சுற்றிலும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொசு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். தெரில, அப்படியே மூஞ்சிலலாம் அடிச்சு சொன்னாங்க, அப்படியே அடிச்சுக்கிட்டேன். பார்ப்போம். ஐயோ, வாய்வுலலாம் போயிடுச்சு, கசக்குது. இது கொசு தொலை ரொம்ப தாங்க முடியல. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அது ஸ்ப்ரேலாம் வாங்கி அடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஸ்ப்ரே அடிச்சோன்னு கிட்ட வர மாட்டேங்குது. இன்னும் லைட்டாக வாய்க்குள்ளே போயிடுச்சு, கசக்குது. அதில் மஸ்கிட்டோ ஸ்ப்ரே லைட்டாக கொஞ்சம் உதட்டலெல்லாம் போட்டுருச்சு. அப்படியே கசக்குது, ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்குது. சாக போடுறதா தெரியலையே, சீரியஸாக அப்படியே ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. நம்ம பாடியே ஆல்ரெடி ஃபுல்லாக பாய்சனு. இது என்ன பண்ணிட போகுது நம்மளை. எவ்வளோ மைல்ஸ் இருக்குது? 233 மைல்ஸ் இருக்குது. அப்பா உதடு அப்படியே ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு உதடு. பட் ஹேட் நோ அதர் சாய்ஸ். கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ப்ரே வந்து அடித்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த ஆஸ்திரேலியாவில் எப்படி வந்து ஈத்தொலை தாங்க முடியும், அது மாதிரி இங்கே கொசு உப்பா பெரிய பெரிய கொசுவாக இருக்குது. கடிச்சு எதனா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தலைவலியாக போயிடும். ஒரு பக்கம் வந்து மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் வந்து 11 டிகிரிஸ். அண்ட் இன்னும் வந்து கிளேசியர்ஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் 178 மைல்ஸ் இருக்குது. ஒரு 120 மைல்ஸ் போனதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 15 மைல்ஸ் இருக்குல்ல, அந்த 15 மைல்ஸாக வந்து நம்ம கிளேசியர் அதெல்லாத்தையும் ஒட்டி போவோம். அப்படியே கிளேசியர் வியூ பாயிண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இங்கேயே வந்து 11 டிகிரிஸ்னால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து கிளேசியர் கிட்டலாம் போக பயங்கரமாக மாறப்போகுது. பட் மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மறைச்சிக்கிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல, மவுண்டெயின்ஸு கிளேசியர் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக. அதில் கொஞ்சம் லைட்டாக எலிவேஷன் அதிகமாக வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, செம்மையாக இருக்குது கிளேசியர். ஆக்சுவலாக 2 மவுண்டனுக்கு நடுவில் ஃபுல்லாக கிளேசியராக இருக்குது. பார்ப்போம் இருங்க, ஏன்னா வந்து வியூ பாயிண்ட் எதனா வருதான்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்க, அந்தளவுக்கு கிளியராக தெரியல, பட் ஆனால் தெரியுது. ஓகே கைஸ், இப்போ இங்கே தான் வந்து நம்ம பிரேக் எடுத்துருக்கோம். கிறிஸ்லி கவுண்டி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 145 மைல்ஸ் இருக்குது. சரி ஓகே, அர்ஜென்ட்டாக குளிர்னால எதை வேணால் நடக்கலாம், அதை மட்டும் நடக்க முடியாது. அதனால தான் வந்து பிரேக் எடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் சொன்னால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷன், கடையே. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக கண்ட்ரி சைடு. ஓகே, இங்கே இருக்குது ரெஸ்ட் ரூம். இப்போ அந்த புழுகள் நடக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், மான் கொம்பு ஃபுல்லாக. இதுதான் இங்கெல்லாம் வந்து பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ். ஓட்டையை போட்டு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பேடாக இருக்கும், பட் பரவாயில்ல. வந்து இதெல்லாம் வந்து க்ளீனாக இருக்குது. பட் இதோட மோசமாலாம் இருக்கும் சில இடத்துல. ஸோ இங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார் போல இருக்குது. ஒரே ஒரு காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு சின்னதாக ஒரு ஹட்டு மாதிரி போட்டிருக்காரு செடி வளர்க்குறதுக்கு. பிரேக் டைம் இஸ் ஓவர். ஆக்சுவலாக ஹாட் காஃபி இல்லை, எப்பவும் போல் மிஸ்டேக் கூல் காஃபி குடிச்சிட்டேன். வேலை குடிக்கக்கூடாதான்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து பசி ஒரு பக்கம். அதனால ஏன்னா குளிருக்கு வந்து டக்குன்னு பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு கோல்ட் காஃபி ஒன்று டாப்புன்னு கல்ப்பாக அடித்தேன். அப்படியே உடம்பு இப்போ சில்லுன்னு ஆயிடுச்சு. டைம் வந்து இப்போது 12:31 ஆகுது. 145 மைல்ஸ் மோர். இப்போ கரண்ட்டாக வந்து இங்கே 13 டிகிரிஸ் இருக்குது. அண்ட் அங்கே ஆங்க்ரேஜ் கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த மவுண்டன்ஸை. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
ஓகே கைஸ், ஒரு வழியா அப்பா வந்து சேர்ந்துட்டோம் ஆங்கரேஜ்க்கு. இப்போ தான் கொஞ்சம் வெதர் வந்து சில்னஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஏன்னா கடல்கிட்ட வந்திருக்கோம்ல, அதனால மேபி இருக்கலாம். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு மலை ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் நான் பயங்கரமாக. பட் இட்ஸ் ஓகே. நினச்சதை விட பயங்கர ஒரு பெரிய ஊராக இருக்குப்பா இது. இது வந்து ஏர்போர்ட். இங்கே வந்து இந்த சீ பிளேன்லாம் இருக்கும், மீன்ஸ் கடல்லையும் வந்து போய் லேண்ட் ஆகும்ல, அந்த பிளேன்ஸ்லாம் இருக்குது இங்கே. அத்தாடி ஃபுல்லாக தப்பக்கட்டையாக நனைஞ்சிருக்கேன் நான். போலவிலே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கைட்டி போட்டு நல்லா பெட்ஷீட்டை போட்டு படுக்கணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலிஃபோர்னியாவிலேருந்து கயல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக. அண்டு ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, வெல் விஷர்னே சொல்லலாம். அப்படியே கூட பிறக்காத ஒரு அக்கா மாதிரி அவங்க. ஸோ அவங்க வந்து இங்கே சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் அலாஸ்கா வந்து தனியாக போய் பார்க்குறத விட நீ அங்கே தானே போகிற, நானும் வரேன் அப்படின்னாங்க. ஓகே ஃபைன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சுற்றி காமிக்கிறதுக்கெலாம் வர சொல்லல, கொஞ்சம் நல்லா சமைச்சு போடுவாங்களே, சாப்பாட்டு செலவெல்லாம் மிச்சம் போடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஓகே வாங்க அப்படின்னா. ஜஸ்ட் கிட்டிங். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ரூமுக்கு வந்துட்டாங்களாம். காலைல அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்திருக்காங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அழகாக ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து இறங்கிட்டாங்க. நம்ம பை ரோடு. இதுதான் ஆங்கரேஜ் டவுன் டவுன், அமெரிக்காவுடைய கடைசி ஸ்டேட்டுடைய ஒன் ஆஃப் த பெரிய சிட்டி, கோஸ்டல் சிட்டி. இங்கேருந்து வந்து ரஷ்யா ரொம்ப பக்கம்தான். பட் ஆனால் எந்த விதமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுவே ரஷ்யா தான் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமாச்சுன்றதை விட வாங்கிட்டாங்க ரஷ்யா கிட்டேருந்து. பாவம் ரஷ்யா, ஒரு ஏக்கர் 2 சென்ட்டுக்கு விற்றுருக்காங்க பாருங்க. அவ்வளோ பாவீங்களா. எல்லாம் மோஸ்ட்லி இந்த ஹார்லி டேவிட்சன் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ட்ராலி வச்சுக்கிறாங்க பின்னாடி, ஃபுல்லாக இந்த லக்கேஜ் அதெல்லாமே வச்சுக்கிறதுக்கு. சிட்டி சென்டர் சூப்பராக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. ஃபுல்லாக ஃப்ளவர் பாட்ஸு அது இதுன்னு வச்சு நைஸில். ஸோ டயர்ஸ் வந்து என் ஃப்ரெண்டே வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அங்கேருந்து. ஏன்னா இங்கே வந்து அங்கே $250 $300 சம்திங், இங்கே வந்து $400 என்னவோ. ஆஹா ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் கடல். இதுதான் கயல். ஹலோ. ரொம்ப ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலாலாம் இருக்காது நம்ம இந்த கதை. ஓகே, ஆக்சுவலாக கீழ் ரூம் தான் நல்லா வந்திருக்கும் எனக்கு பைக்கை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம். ஓகே கைஸ், ரூமுக்கு வந்துட்டோம். அப்பா ரூமுக்குள்ளே கூட குளிர்தியா இங்கே. அண்ட் இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணுற ப்ராப்பர்ட்டி, ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டி. இது வரைக்கும் பாருங்கள் நம்ம டயர்ஸு வேலை ட்ராஷ் பேக்கில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இட்ஸ் ஓகே, நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்க டயர் தான். இதுதான் வந்து இது ரெஸ்ட் ரூம் இது. ஸோ இது வந்து என்னுடைய ரூம், மாஸ்டர் பெட்ரூம். நான் தூக்கிட்டேன். அண்டு ஐ ஹாவ் மை ஓன். ஓகே, ரெண்டுமே வந்து ஒரே பாத்ரூம் தான் போல இருக்குது ரூமுக்கு. அண்ட் இது வந்து இன்னொரு பெட்ரூம். இது வந்து கயலோடைய ரூம். இது வந்து ரெஸ்ட் ரூம். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்சம் சால்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது போட்டு குளித்தோன்னா அப்படியே ரிலாக்ஸ்டாக செம்ம தூக்கம் வரும், பயங்கரமான தூக்கம் வரும் சொல்லணுன்னா. ஸோ அதுதான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஸோ கொஞ்சம் உடம்பு வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வால்மார்ட் போகிறோம். வால்மார்ட் போயிட்டு எனக்கு ஷூ ஒன்று வாங்கணும், அதே மாதிரி வந்து உள்ள லைனர்ஸ் வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற லைனர்ஸ்லாம் வந்து வேலைக்கே ஆகலை, குளிருக்கு. ஸோ ரொம்ப காலி பண்ணுது நம்மளை, அதனால் வந்து லைனர்ஸ் வாங்கணும். லெட்ஸ் கோ. இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் டயர். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஃபஸ்ட் டைம் vlogல வரீங்க, எப்படி இருக்குது ஃபீலிங்? ஆக்சுவலாக ரொம்ப நாளாக என்னையை மட்டும் vlogல எடுத்துகிட்டே வர மாட்டேங்கிறான், என்னையை மட்டும் vlogல போடவே மாட்டேங்கிறான்னு புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து போட்டுருவோம் இன்னைக்கு vlogல. ரஸ்க்லாம் வேணும் வந்துருக்கீங்க. இது பாருங்கள், காஃபி பொடி. நைட் வாட் இஸ் சமையல்? ஐ வாண்ட் சிக்கன் பிரியாணி அண்ட் எதனா ஒன்று சாப்பிட்டா போதும், பசிக்குது. வேறு ஒரு கடைக்கு வந்திருக்கோம், கெபலஸ் வேர்ல்டு ஃபேமஸ் அவுட்ஃபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ல்டு ஃபார்மோஸ்ட் அவுட்ஃபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், போட்லாம் வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லாக. உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து கண்டிப்பாக ஷூ அதெல்லாம் இருக்கும், ஹைக்கிங் பண்ணுறது அந்த திங்ஸ் எல்லாம்.
வாவ், வேறு லெவலில் இருக்கு. உள்ளே வந்தோடனே நீங்கள் பாருங்கள், இதுதான் கைஸ் ரியலான சைஸு. இந்த இதோடையது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அப்பா, நான்லாம் அது பக்கத்தில் கூட நிற்க முடியாது போல இருக்குது, அவ்வளோ ஹைட்டாக பெருசாக இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல? ஃபுல்லாக பாருங்கள், அதை பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல? இங்கே வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எல்லாமே கிடைக்கும், கிடைக்காதே கிடையாது. ஹண்டிங், துப்பாக்கியில் ஆரம்பித்து எல்லாமே குட். துப்பாக்கியில் ஆரம்பித்து எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷிங் ராட்ஸு, ஃபிஷ்ஷிங்க்கு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் இங்கே இருக்குது ஃபுல்லாக. இங்கே பாருங்க கைஸ், பயங்கரமாக பண்ணியிருக்காங்கப்பா செட்டப்பு கடை. இங்கே பாருங்கள், மீன் பாருங்கள், அப்பா வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே ரியலாக இங்கே வந்து ஆற்றுல கிடைக்கிற மீன் எப்படி இருக்கு பாருங்க. அப்பா, இதுனா கடையா இல்லைனா வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்காடான்ற மாதிரி இருக்கா? இந்த பாருங்க, இந்த மீனை பாருங்கள், இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து துப்பாக்கி, இந்த அம்பு விடுறது அதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் வந்து கேமஃப்ளேஜு ஃபுல்லாக இதை போட்டுட்டு தான் வந்து இந்த ஹண்டிங் போகிறது அதெல்லாமே போவாங்க. மல்டி டூல், பவன் ஆரோ இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. பாருங்க, அம்பு, இது ஒன்று, இதெல்லாம் வந்து அம்பு வச்சு சுடுற டைப் ஆஃப் கன்ஸு பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்து போ நேரோ, இதெல்லாமே வந்து குயிக் ரிலீஸ் போ நேரோஸ் அண்ட் டார்கெட்ஸு. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா துப்பாக்கிலாம் இருக்கும். இது வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு கனவு உலகம் மாதிரி. பாருங்க, இங்கே ஸ்கோப்லாம் இருக்குது. இது ஃபுல்லாகவே போ நேரோ இதுக்கு. இதெல்லாமே வந்து ஹண்டிங் பேக்ஸு. துப்பாக்கி பாருங்கள், பாருங்கள் ரிவால்வர். ப்ரைஸ்லாம் பாருங்கள், எல்லாமே $360, $100 இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரைஸ்லாம். ஐம் நாட் ராங். இதெல்லாம் பாருங்கள், M17 இதெல்லாம் ஒரிஜினல் கன் கைஸ். இதெல்லாம் வந்து இந்த துப்பாக்கிக்கு சம்மந்தப்பட்ட ஹேண்டில் கிரிப்ஸு, இதெல்லாம் வந்து பேண்ட்டில் வைக்கக்கூடிய ஹோல்டரு, கன் ஹோல்டரு அதெல்லாமே. இங்கெல்லாம் வந்து ஷார்ட் கன்ஸு, ரைஃபிள்ஸு, ஸ்கோப்பு, செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் கன்ஸை. இது எல்லாமே இங்கே வந்து லீகல். ஸ்கோப்ஸ், எவ்வளோ ஸ்கோப்ஸ் இருக்குது பாருங்கள். நைட் விஷன்லேருந்து தெர்மல்லேருந்து எல்லாமே கிடைக்கும் இங்கே, கிடைக்காததே கிடையாது. இதெல்லாமே வந்து லாக்கர்ஸு, இந்த கன்ஸு அதெல்லாமே வந்து வைக்கிறதுக்கான லாக்கரு. நீங்கள் கன் வாங்குறீங்க அப்படின்னா அமெரிக்காவில் கண்டிப்பாக இந்த லாக்கர் வாங்கணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஃப் பார்ட்ஸு. நீங்கள் வந்து பிஸ்டல்லாம் வாங்குறீங்கன்னா இது வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நிறைய செட் ஆஃப் கன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இது மாதிரி வாங்குவோம், கண்டிப்பாக வாங்கி ஆகணும். SOG கிட்டு இது. ஷூட்டிங் டேபிள் இது. இதெல்லாம் வந்து டார்கெட் ப்ராக்டிஸிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஹண்டிங்க்கெலாம் அதெல்லாம் தூக்கிட்டு போயெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. கன் லைப்ரரி எல்லாமே வந்து அந்த வாத்தை வந்து வர வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இதை வர மேலே உண்மையான பேரோட இது போல இருக்குது. பா, யார் சாமி நீங்களாம்? எனக்குலாம் இதுக்காகவே வந்து அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகணுன்ற அந்த ஒரு ஆசை அதிகம். இந்த மாதிரி கன்ஸு இதெல்லாமே வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. எல்லாமே வந்து கன்னுடைய சூட் கேஸு, பேகு கேரி பண்ணுற இது இதெல்லாம் நம்மக்கிட்ட இந்தியாவிலே இருக்குது. பட் நிறைய அந்த மாதிரி கன்ஸ்லாம் நம்மக்கிட்ட கிடையாது, சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து ட்ராப்பு.
நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல ட்ராப்ஸு, அந்த மாதிரி ட்ராப்பு இதெல்லாம். ஒரு அனிமலுக்கும் ஒரு விதமான ட்ராப் இருக்கும். இது ஏர் ரைஃபிள், இதெல்லாம் ஏர் சாஃப்ட் கன் கிடையாது. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் வைக்கவே மாட்டாங்க ஏர் ரைஃபில். இதெல்லாம் வந்து பிஸ்டல்ஸு, ஏர் சாஃப்ட் எல்லாமே. நம்ம பிபி கன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக.